மகாபாரதம் அத்தியாயம் 69 ஆறாம் நாள் போர். ஆறாம் நாளன்று தருமரது கட்டளைப்படி திஷ்டத்யும் பாண்டவர் சேனையை மகர வியூகமாக அணிவகுத்தார். அதே சமயம் பீஷ்மர் கௌரவர் சேனையை கிரௌஞ்ச வியூகமாக அமைத்தார். போர் துவங்கிய காலையிலேயே இரு தரப்பிலும் ஆள் சேதம் அதிகமானது. துரோணரது சாரதி கொல்லப்பட்டான். தன் ரதத்தை செலுத்த சாரதி இல்லாமையால் துரோணர் தாமே குதிரைகளின் கடிவாளத்தை பிடித்து ரதத்தை செலுத்தி பாண்டவர் சேனையை நாசம் செய்தார். விரைவிலேயே இரு தரப்பு வியூகங்களும் உடைந்து போனதால் இரு சேனைகளும் வரம்பில்லாது போர் புரிந்தன. குருதி வெள்ளம் இதனால் பெருக்கெடுத்தோடியது. குருட்சேத்திரத்த போர்க்களம் முழுவதும் உயிரற்ற வீரர்களின் உடல்கள், யானைகளின் உடல்கள், குதிரைகளின் உடல்கள், உடைந்த ரதங்கள் என காட்சியளித்தன. கௌரவ சேனையுள் புகுந்த பீமன் துரியோதனின் சகோதரர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை கொல்ல வேண்டும் என்று இங்கும் அங்குமாக அலைந்தான். அவர்களும் அவனை விரைந்து வந்து சூழ்ந்து தாக்கினர். பயம் என்பதை என்னவென்று அறியாத பீமசேனன் தன்னை எதிர்த்து போரிட்ட துச்சாதனன், துர்விஷகன், துர்மதன், அஜயன், ஜப்தசேனன், விகர்ணன், சித்திரசேனன், சுதர்சனன், சாரு சித்திரன், ஸ்வர்மன், துஷ்கர்ணன் என அனைவரையும் ஒரே சமயத்தில் எதிர்த்து போரிட்டான். கௌரவ சகோதரர்கள் பீமனை உயிருடன் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டனர். அப்போது பீமசேனன் சட்டென தன் ரதத்தை விட்டு கீழிறங்கி தன் கதாயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டான். பின் அவன் தன் சாரதியிடம், சாரதியே, நீ இங்கேயே இரு, நான் சென்று இந்த திருதராஷ்டிர குமாரர்களை கொன்றுவிட்டு வருகிறேன். அதுவரை நீ இங்கேயே இரு என்றுரைத்தவன் பகையாளிகளின் கூட்டத்துள் புகுந்தான். குதிரைகளையும் அவற்றின் மீது அமர்ந்து தன்னை எதிர்த்தவர்களையும் ரதங்களையும் பீமன் நாசமாக்கி கொண்டே கௌரவர்கள் நின்ற இடத்திற்கு சென்றான். ரதத்தில் சென்ற பீமன் அதனை விட்டு இறங்கி பகைவர்கள் கூட்டத்துக்குள் விரைந்து சென்று மறைந்ததைக் கண்ட திஷ்டத்யும் விரைந்து அவனை பின்தொடர்ந்து சென்றார். அவனது ரதத்தை திஷ்டத்யும் சென்றபோது சாரதி மட்டுமே இருப்பதைக் கண்டார். கண்களில் கண்ணீர் பெருக அவர் ரதத்தின் சாரதியிடம், இசோகா, என் உயிரை விட மேலானவன் பீமன் எங்கே என்று வினவினார். திஷ்டத்யும்னனை வணங்கிய விசோகன், பாண்டு ராஜாவின் மகன் என்னை இங்கேயே இருக்க சொல்லிவிட்டு திருதராஷ்டிரரின் புதல்வர்கள் ரதங்களில் ஒன்று திரண்டு நின்று கொண்டிருந்த இடத்திற்கு செல்ல வேண்டி கௌரவ சேனைக்குள் தன் கதையை எடுத்துக்கொண்டு விரைந்து சென்றார் என்றான். இதை கேட்டதும் அவர்கள் பீமனை கொன்றுவிடுவார்கள் என்று எண்ணி கவலையடைந்த திஷ்டத்யும் தனது ரதத்தை கௌரவர் சேனைக்குள் செலுத்தினார். பீமனது கதைக்கு இரையாகி உயிரை நீந்து கிடந்த யானைகளின் உடல்களை கொண்டே போர்க்களத்தில் பீமன் சென்ற இடத்திற்கான வழியை பார்த்தவாறு சென்றார். இறுதியில் பகைவர்களுக்கு இடையே பீமன் நின்று கொண்டிருப்பதைக் கண்டார். நாலாபுறமும் ரதங்களில் ஏறி எதிர்க்கும் பகைவர்களால் சூழப்பட்டு கண்களில் கோபமும் கொப்பளிக்க கரத்தில் கதாயுதத்தை பிடித்தவாறு பீமன் நின்று கொண்டிருப்பதை திஷ்டத்யும் கண்டார். அவனை மார்புற தழுவியவர் அவனை தன் ரதத்தில் ஏற்றிக்கொண்டு அவன் உடம்பில் பதிந்திருந்த அம்புகளை எடுத்தனர். அப்போது துரியோதனன் ஆணையின் பேரில் வீரர்கள் பலர் ஒன்றாக சேர்ந்து திஷ்டத்யும்னையும் பீமனையும் தாக்கினர். அவர்களை கொல்லுங்கள், அவர்கள் போரை கோராதிருக்கவே அவர்களை கடுமையாக தாக்குங்கள் என்று அவர்களுக்கு துரியோதனன் ஆணையிட்டான். அதன்படியே அவர்கள் போருக்கு அழைக்காத பீமனையும் திஷ்டத்யும்னையும் தாக்கினர். அப்போது திஷ்டத்யும் துரோணரிடம் கற்ற ஒரு இரகசிய அஸ்திரத்தை விட்டு எதிரிகளை மயக்கமுறச் செய்தார். அப்போது துரியோதனன் அங்கு வந்து மோகனாஸ்திரத்திற்கு மாற்றான வேறொரு அஸ்திரத்தை பிரயோகித்தான். அதனால் மயங்கி விழுந்த கௌரவ சேனையை விழித்தெழுந்தது. அவர்களை உற்சாகமூட்டிய துரியோதனன் அவர்களிடம் திஷ்டத்யும்னை தாக்கிடுமாறு உத்தரவிட்டு அவனும் தாக்கினான். இதற்குள் தருமபுத்திரர் அபிமன்யுவின் தலைமையில் 12 ரத வீரர்களோடு கூடிய சேனையை அமைத்து பீமனும் திஷ்டத்யும்னும் பகைவருடன் போரிட்டு கொண்டிருந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார். அபிமன்யு படையுடன் தன்னிடம் வந்ததைக் கண்ட திஷ்டத்யும் மிகவும் மகிழ்ந்து போனதாக போரை நடத்தினார். பீமனும் அதற்குள் தனக்கு ஏற்பட்ட கலப்பை போக்கிக் கொண்டு கேகயராஜனின் தேரில் ஏறி போரில் கலந்து கொண்டான். ஆனால் துரோணரது பராக்கிரமம் அன்று மிகவும் உக்கிரமாக இருந்தது. திஷ்டத்யும்னும் சாரதியையும் குதிரைகளையும் கொன்றதுடன் துரோணர் அவரது தேரையும் உடைத்தார்.
தேரை இழந்த திஷ்டத்யும் உடனே அபிமன்யுவின் தேரில் ஏறி போர் புரியலானார். பாண்டவ சேனை நிலைகுலைந்து நடக்க முறச் செய்த துரோணரை கௌரவ வீரர்கள் மிகவும் பாராட்டி மகிழ்ந்தனர். அதன் பிறகு மிகவும் கடுமையான சங்குல போர் நடந்தது. பல்லாயிரக்கணக்கில் வீரர்களும் படையினரும் மாண்டனர். பீமனை நேருக்கு நேராக துரியோதனன் சந்தித்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கிக் கொண்டனர். இருவருக்கும் நடந்த சண்டையில் துரியோதனன் மூர்ச்சையடைந்தான். அதனால் அவனை வெகு லாகவமாக தேரில் ஏற்றிக்கொண்டார் கிருபர். அப்போது பீஷ்மரும் அங்கு வந்து சேர்ந்தார். அங்கு நடந்த போரை மேற்கொண்டு தாமே பொறுப்பேற்று நடத்திய பீஷ்மர் பாண்டவ சேனையை துரத்தி அடித்தார். சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாக இருந்தும் கூட ஒரு முகூர்த்த நேரத்திற்கு மிகவும் கடுமையாக அங்கு போர் நடந்தது. பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் மாண்டனர். அதன் பிறகு போர் நிறுத்தப்பட்டது. போர்க்களத்திலிருந்து திஷ்டத்யும்னும் பீமனும் உயிருடன் திரும்பியதைக் கண்டு தருமன் மிகவும் சந்தோஷமடைந்தார்.